ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் நீங்கள் நம்ம இந்த ஃப்ளிங் ஷாட் வெப்பனை இது பண்ண போகிறோம், மாஸ்டரி ஃபுல் பண்ண போகிறோம். இது ஃபுல் பண்ணதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டோட்டலாக 50 மாஸ்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடித்து சீக்கிரமாக இந்த மாஸ்டரியில் ஏற்றி வைக்கலாம். குத்துறோம் இல்லை எவ்வளோ மாஸ்டரி ஏறணுன்னு தெரியாது. 8 ஒருத்தனுக்கு 8. இதே மாதிரி நம்ம இப்படி தான் ஒரு 50 மாஸ்டரி வர வரைக்கும் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்லாம் எனக்கு தெரியாது கைஸ். சரி தொடர்ந்து பாருங்கள். நம்மக்கிட்ட வேறு லூகியா டைப் இல்லை. இவங்க அடித்தா நம்மளுக்கு அடி விழுவும். நம்ம கோஸ் ஃபுட் வேறு யூஸ் பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும் கஷ்டமான சேலஞ்சில் எப்படி நம்ம ஈஸியாக முடிப்போன்ட்டு. அதே மாதிரி தான் இதையும் முடிக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். லைக் போட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் ரெக்கமெண்ட் ஆகும் டக்குன்னு. இப்போ மட்டும் வியூவர்ஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு கேட்பீங்க. நமக்கு என்ன ஒரு வியூவை 2 வியூ தான் போவோம். நம்ம இதெல்லாம் வியூஸ்க்காக பண்ணதில்லை, நம்மளோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறோம். சரி வாங்க. இப்போ நியூ ஸ்கில் வேறு நல்லா ஆயிடுச்சு. இப்போ வேறு ஐலாண்டுக்கு போய் நம்ம கிரைண்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே மாஸ்டரி கொஞ்சம் கம்மியாக ஏறுது. நெக்ஸ்ட்டு ஃபவுண்டெயினில் போய் ஏற்றலான்ட்ருக்கேன். சரி அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபவுண்டெயின் வந்தாச்சு. இப்போ நம்ம மாஸ்டரி நிறையா ஏறுற மாதிரி ஏற்றுட்டு டக்குன்னு ஏற்றலாம் மாஸ்டரி. இங்கே வர ஒருத்தன் அங்கே கிரைண்ட் பண்ணிருக்கான். அங்கே போனால் கன்ஃபார்மாக நம்மளுக்கு அடி விழுவோம். நம்மளுக்கு வர பவுண்டி கம்மியாக வேறு இருக்குது. போய் இன்சைட் அடிக்கலான்னு பார்த்தா அவங்க ஹாக்கி வேறு வச்சுருப்பாங்க. பரவாயில்ல, அங்கே தான் மாஸ்டரி நிறைய ஏறும்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் பார்த்துக்கு கிரைண்ட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் காய்ஸ், நான் என்ன ஃபைட்டிங் ஸ்டைலில் யூஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள். கோஸ்ட் ஃப்ரூட்டோட எது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறவங்க சொல்லுங்கள். எப்படியும் நம்மளுக்கு கம்மியாக தான் யூஸ்டாக போவோம். பார்த்தா சொல்லுங்கள் எந்த ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கோஸ்ட் ஃப்ரூட்டோட இந்த வாட்டர் குன்ஃபு நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியணுமே. அங்கே வேறு ஒருத்தனை நம்ம கன்னுக்கு பதிலாக கையை வச்சு காலி பண்ணிட்டோம். இப்போது இந்த கன்னை வச்சு பண்ணலாமான்னு பார்க்கலாம். நான் வேறு ஸ்வாரில் தடிக்கிறேனே. இந்த பைப்போட இந்த கோஸ்ட் ஃப்ரூட்டும் காம்போ நல்லா தான் கைஸ் இருக்குது. நம்மளுக்கு ஃபிஸ்ட்டும் இந்த கன்னு ஏதாவது காம்போ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது யூஸ் பண்ணலாம். அதை வச்சு பிவிபி வேறு பண்ணலாம். இப்படி நம்ம தோப்போம், அது வேறு விஷயம். ட்ரை பண்ணுவோம்ல. இந்த ஃபவுண்டெயினில் இருக்க எனிமீஸ் நல்லா மாஸ்டரி நல்லா தருவாங்க. ஆனால் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. நான் வேறு இந்த கன்னில் வேறு ஸ்டாட்ஸ் வேறு போடல. நாம் பிளாக் ஃப்ரூட்ஸு மீலே அதுக்கு டிஃபென்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்டாட்ஸில் போடுவோம். டிஃபென்ஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டிஃபென்ஸோட அந்த பிளாக் ஃப்ரூட்ஸோட அட்டாக் தான் மெயினாக வேணும். எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்மளுக்கு கண்டென்ட் வேறு இல்லை. நாம் எதோ பேசணும், 10 நிமிஷம் எப்படியாவது முடிக்கணும். அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி வாங்க பார்க்கலாம். நம்மளும் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ நேரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கோம். 25 போகுது. இவன் வேறு வெளில வேறு அடிக்கிறான். முடிச்சாச்சு காய்ஸ். ஸோ 33 வந்துருக்கா. இன்னும் கொஞ்சம் தான் டெவலப் பண்ணால் நம்மளால் செகண்ட் எபிலிட்டி முடிச்சிட முடியும் காய்ஸ். சரி தொடர்ந்து பாருங்கள். இந்த கோஸ்ட் ஃப்ரூட்டோட மூவில் கன் யூஸ் பண்ண முடியாதா? இதுவரை நான் அப்போலேருந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன், வரவே இல்லை. அது இந்த வார்டு 3 பேர் சேர்ந்து அடித்தா கொஞ்சம் நிறைய டேமேஜ் போட்டுருந்தேன். சரி பாருங்கள். அதுக்குள்ளே பேசி 4 நிமிஷம் வரைக்கும் வந்தாச்சா? இன்னும் ஒரு 6 நிமிஷம். கண்டென்ட்டே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கைஸ். நீங்கள் இப்படி தான் கண்டென்ட்டே இல்லாமல் பேசுனீங்கன்னா எதோ பேச விடுங்க. கன்ஃபார்மாக வியூஸ் நீங்கள் வியூஸ்க்காக போடாதீங்க. ஒரு கன்சிஸ்டன்சிக்காக வீடியோ போடுங்க. கன்ஃபார்மாக வியூஸ் கன்ஃபார்மாக வரும். நானும் அப்படி தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். குச்சியில் வச்சு அடிக்கிறேன். குச்சியில் மாஸ்டரி ஏறலன்னா தெரியுதான். நெக்ஸ்ட்டு என்ன மாஸ்டரி பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லனாலும் நான் பண்ணுவேன். எனக்கு வியூஸ் கம்மியாக தான் போகும். ஏன்டா வியூஸ் கம்மியாக போகுதுன்னே சொல்கிறீங்கன்னு நினச்சிருக்கீங்களா? உண்மையாக சொல்கிறேன். பாருங்கள். ஓ மாஸ்டரி வந்துருச்சு. 39 வந்துருக்கா. இன்னொரு 11 மாஸ்டரி தான் கைஸ். சீக்கிரமாக முடியணும். அட்ராடே
கோர் ஃபுட்லாம் வச்சு வர அடிக்கிறோம். பறந்துலாம் வர போகிறானே. இப்போ தான் கைஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன், இது 50 மாஸ்டரி இல்லை 80 மாஸ்டரி ஏறினால செகண்ட் அட்டாக்கு வருமா. இவ்வளோ 50 நினச்சிட்டு பேசிட்டு இருக்கானே. இன்னும் 30 சேர்த்தா அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 நிமிஷமாவது போவோம். அப்படியே சப்போர்ட் பண்ணி அந்த பெல் ஐக்கானு சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் அடிச்சு விடுங்க, லைக் பட்டனை போடுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணாமல் போடுங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். சரி ஏதோ விண்டெல்லாம் விட்றான். நம்ம இன்னும் அந்த ஒயிட் பியர்டு அந்த பிசன்டஸ் வார்டு வேறு வாங்கலை, அதுக்கு ஒரு 1 பில்லியன் வேணும். நம்மக்கிட்ட இந்த காயின் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து இங்கே இப்படி டெலிபோர்ட் ஆகிட்டேன்னு பார்த்தீங்களா, அது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அது அப்படியே ஸ்டாப் பட்டன் அழுத்தி ஏற ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால இப்போ இதில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். பாருங்கள் ஏன் நடக்க போகுது நெக்ஸ்ட்டு. நான் வேறு நெருப்பாக விட்டு தள்ளுறோம். இப்போ மாசி வேறு 3 தான் ஏறுது. இதோட சீக்கிரமாக ஏறின ஏதாவது பாஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பாஸ் தான் நம்மளால் அடிச்சு போட்டுறானே. நாம் அடிக்கிறதுக்குள்ளே அந்த எந்த பாஸாக சைபா இருக்கா, அவன் கன்ஃபார்மாக நம்மளை அடிச்சிருவான் கைஸ். அதனால தான் அந்த சைடே போகிறதில்ல. நம்ம என்ன தான் அவனோட நிறையா லெவலாக இருந்தாலும் இந்த சீல் அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பாஸ். இவனை அடித்தா கன்ஃபார்மாக ஒரு 60 கிட்டே வரும்னு நினைக்கிறேன். ஆட்ராடி டக்கு நட்டா இந்த கன்று வேறு நம்ம வேறு இது போடல ஸ்டார்ட்ஸு. இப்போது 2 தான் ஏறுதா. சரி கைஸ் அப்படியே பார்த்துட்டு இருங்க. நான் வந்து இந்த 80 மாஸ்டரி வரப்போ நான் உங்களை பார்க்குறேன். ஹலோ காய்ஸ். ஸோ இப்போ நம்ம 79 மாஸ்டரி வந்தாச்சு. இன்னும் ஒரே மாஸ்டரி தான் வந்தாச்சு கைஸ். 80 மாஸ்டரி. இப்போ இந்த செகண்ட் எபிலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. இதோட ரேஞ்ச் வேறு நிறையா தரேன்னு சொன்னாங்க. நான் வேறு நிறைய யூடியூப்பில் வேறு பார்த்தேன். ரேஞ்ச் வந்து ரொம்ப தூரமாக இருந்தாலும் அடிக்குமா. அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த வீடியோ கன்ஃபார்ம் முடிஞ்சிச்சு. சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. பாய்.